தல அஜித் அண்ணா ஷேக் மலையோட அடிச்சா அஜித் சார் அஜித் தல அஜித் சார் எனக்கு அஜித்னா ரொம்ப இல்ல தலனா அவர்தான் தலனா தல ஒண்ணு 1971 மே 1 அன்னைக்கு பாலக்காட்டை சேர்ந்த சுப்பிரமணியனுக்கும் கொல்கத்தாவை சேர்ந்த மோகினி இவங்க 2 பேருக்கும் செகந்திராபாத்ல செகண்டா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் தல அஜித். செகந்திராபாத்ல பிறந்த அஜித் அவங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன்னால ஃபேமிலி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அஜித் சின்ன வயசுல இருந்தே சென்னையிலேயே வளர்றாரு. வீக்கெண்ட் என்னன்னா எல்லா சின்ன பசங்களையும் வெளியே எப்படி கூட்டிட்டு போவாங்களோ அதே மாரி அஜித்தையும் வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஆனா கூட்டிட்டு போன இடம் தான் கார் ரேசிங். இந்த சின்ன வயசுலேயே கார் ரேசிங் பார்த்த அஜித் கார் ரேசிங்ல சமப்பெரிய இன்ஸ்பயர் ஆகுறாரு. ஃபியூச்சர்ல சமப்பெரிய ரேசர் ஆகணும்னு நினைக்கிற அஜித் இதை போயிட்டு அவங்க அப்பா கிட்டயும் சொல்றாரு. அவங்க அப்பா மத்த அப்பா மாரி இல்லாம வித்தியாசமான ஒரு டெசிஷனையும் எடுக்கிறாரு. அது என்னன்னா, ஒன்னு நீ படிக்க போகணும், அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீ வேலைக்கு போகணும், வீட்டுல மட்டும் இருந்துட்டு சும்மா ஊர் சுத்தணும் அப்படின்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்றாரு. இதுல அஜித் குமார் சூஸ் பண்றது வேலைக்கு போகணுன்றது. ஆமாங்க, இதுவரையும் ஸ்கூல் லைஃப் நார்மலான லைஃபை பார்த்திருந்த அஜித் குமார் இப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்னு சொல்லக்கூடிய வேலைக்கு போறதை சூஸ் பண்றாரு. அவரு பைக் மேலேயும் கார் மேலேயும் அதிகமாக லவ் பண்ணதுனால அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் மூலியமா சென்னை மோட்டார் என்ஃபீல்டு கம்பெனில ஒரு மெக்கானிக்கா ஜாயின் பண்றாரு. நம்ம தல அஜித்தை ஒரு ஆக்டரா பார்த்திருப்போம், ஒரு ரேசரா பார்த்திருப்போம். ஆனா ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆனது ஒரு மெக்கானிக்கா. ஒரு 6.5 months வந்துட்டு இவர் ஒரு அப்ரெண்டிஸா மெக்கானிக்கா வேலை செய்யறாரு. ஆனா அவங்க ஃபேமிலியில இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த சமயத்துல தான் இவருக்கு ஈரோட்ல இருக்க கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் செக்டார்ல வேலை கிடைக்குது. இவருக்கு எப்படி எக்ஸ்போர்ட் செக்டார்ல வேலை கிடைக்குதுன்னா, இவர் சின்ன வயசுல இருந்துட்டு படிச்சது சிபிஎஸ்இ ஸ்கூல், அதனாலே இங்கிலீஷ்ல ஸ்கில்ஸ் செம்மையா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல வந்து 2 languages, அதனால இங்கிலீஷ் டாமினேட் பண்ணிச்சு. இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் செம்மையா வச்சிருக்க அஜித்துக்கு இந்த எக்ஸ்போர்ட் செக்டார்ல ஈஸியா வேலை கிடைக்குது. இப்படி கம்பெனில வேலை செய்யற அஜித் சைட்ல மாடலிங்கும் ட்ரை பண்றாரு. அப்படி மாடலிங் ட்ரை பண்றப்போ 1990ல NVD என் கணவன் அப்படின்ற மூவில ஒரு சின்ன ரோலான ஸ்கூல் பையன் ரோலையும் பண்றாரு. இப்படி 4.5 years கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்த அஜித் அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு அவருடைய ஓன் பிசினஸையும் 1991ல ஈரோட்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இந்த டெக்ஸ்டைல் கம்பெனி சமப்பெரிய லாஸ்ல போய் முடியுது. பிசினஸ் பண்ணி பணம் சம்பாரிச்சு ரேசிங் ஆகலாம்னு நினைச்ச அஜித் இந்த பிசினஸோட ஃபெயிலியர்னால அந்த டைம் இன்னொன்னுத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. மூவி மூலியமாவும் பணம் சம்பாதிக்கலான்ட்டு. லைஃப்ல உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணா ஒரு கேட் மூடனா கூட இன்னொரு கேட் ஓப்பன் ஆகும். அப்படி அஜித்துக்கு இந்த சமயம் ஒரு ஆஃபர் லெட்டர் வருது. அதுவும் மூவில நடிக்கிற ஆஃபர் லெட்டர். இந்த ஆஃபர் லெட்டர் அவருக்கு எப்படி வருதுன்னா, ஸ்கூல் டேஸ்ல அவருடைய ஃப்ரெண்டான SP சரண் அவருடைய அப்பா SPP அவர்கிட்ட சொல்லி அவருடைய ரெக்கமெண்டேஷன் மூலியமா தெலுங்குல பிரேம புஸ்தகம் அப்படின்ற மூவி அஜித்துக்கு அமையுது. ஆனா எதிர்பாராத விதமா இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லயே இந்த மூவியோட டைரக்டர் இறந்து போறாரு. சோ அதனால ஷூட்டிங்கும் ஸ்டாப் ஆகுது. திரும்பவும் SPPயோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா தமிழ்ல அஜித்துக்கு ஒரு மூவி அமையுது. அதுதான் அமராவதி. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை நல்லபடியா நடிச்சு கொடுத்த அஜித் குமார் இந்த மூவி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது அஜித் குமார் அவருடைய ட்ரீமான ரேசிங் காம்படிஷனுக்கு ட்ரைனிங் எடுத்தப்போ ஒரு சமப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்னால அப்போ தல அஜித் 3 மேஜர் சர்ஜரி பண்றாரு. 1.5 வருஷம் பெட் ரெஸ்ட் எடுக்கிறாரு. சோ இதனால இந்த மூவிக்கான டப்பிங்க சியான் விக்ரம் பண்றாரு. இந்த மூவி AKக்கு ஒரு ஆவரேஜ் மூவியா அமையுது. இந்த ஃபிளாப்க்கு அப்புறம் AKக்கு சான்சஸே அமையல. லீட் ரோல் கிடைக்காதனால AK சைட் ரோல் பண்றாரு. சோ பவித்ரா பாசமலர் அப்படின்ற மூவில சைட் ரோலும் பண்றாரு. இந்த டைம்ல தான் AK அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நடிக்கிறாரு. 1995ல விஜயும் அஜித்தும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைமா ராஜாவின் பார்வையிலே அப்படின்னு ஒரு மூவி நடிக்கிறாங்க. ஆனா இந்த மூவி அப்போ ஃபிளாப் ஆகுது. ஆசை அஜித்தோட ஃபர்ஸ்ட் ஹிட் மூவின்னு சொல்லலாம். இந்த மூவி அஜித்துக்கு சம பெரிய ஹிட்டை தருது. இந்த மூவில இருந்து தான் அஜித் ஒரு ஹீரோவா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த வருஷமே அஜித் வான்மதி, கல்லூரி வாசல், மைனர் மாப்பிள்ளை, காதல் கோட்டைன்ட்டு சூப்பர் ஹிட் மூவிஸ் தராரு. எல்லாமே ஹிட்டும் ஆகுது. இதுல காதல் கோட்டை நேஷனல் அவார்டையே தட்டி தூக்குது. அடுத்த வருஷமே தலைக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர் சந்திக்கிறாரு. இந்த வருஷம் தல அஜித் 5 மூவி நடிக்கிறாரு. ஆனா அந்த 5 மூவி சமப்பெரிய ஃபிளாப்ப சந்திக்குது. இதுக்கப்புறம் அஜித் காதல் மன்னன், அவள் ஒருவாளா, உயிரோடு உயிராக மூவி நடிக்கிறாரு. இதுல காதல் மன்னன் மட்டும் ஒரு கம்பேக் மூவியா அமையுது. 1999 இந்த வருஷம் தல அஜித் அவரோட கரியர்லயே அதிகமான மூவி ரிலீஸ் ஆகுது. தொடரும், உன்னை தேடி, வாலி, ஆனந்த பூங்காற்று, அமர்கலம், நீ வருவாயான்ட்டு இதுல வாலி, அமர்கலம்லாம் பிளாக் பிளாஸ்டர் ஹிட்டே அடிக்குது. இப்படி பிளாக் பஸ்டர் ஹிட்டை மட்டும் கொடுக்காம அமர்கலம் AKக்கு ஒரு ஃபியூச்சர் பார்ட்னரையும் தருது. 1997 தலைக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரா இருந்தாலும் 1999 தலைக்கு ஒரு கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல் ஹிட்டையே தருது. இதுல தலையோட ஃபேன்ஸ் டபுளா இன்க்ரீஸும் ஆகுறாங்க. 2000ல AKயோட கண்டு கொண்டேன் மூவி மட்டும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. மீதி எல்லா மூவியும் ஒரு ஆவரேஜ் மூவியா அமையுது. AK திரும்பவும் பிளாக் பஸ்டர் ஹிட் தர மாதிரி தீனா, சிட்டிசன், பூவெல்லாம் முன்வாசம்ட்டு தலைக்கு சூப்பர் ஹிட் மூவிஸாவே அமையுது. மிஸ்டர் சிட்டிசன், நீங்க அறிவானந்தமா, ஆண்டோனியா, அப்துல்லாவா? ஐ மீன், நீங்க ஹிந்துவா
கிறிஸ்டியனா, முஸ்லிமா? சொல்லுங்க. எல்லா மதங்களுக்கும் சொந்தக்காரன்னு என்னை பத்தி தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட ஓலக்குரல் இந்த உலகத்துக்கே கேட்கணும். இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அத்திப்பட்டி அழிஞ்சதா நான் நினைச்சுக்கிறேன். இதுல தீனாவை இதுலயும் பார்க்காத ஒரு அஜித்தா இதுல நம்ம பார்த்திருப்போம். இதுல இருந்துதான் தலை அப்படின்ட்டு ஒரு நேமும் அஜித்துக்கு கிடைக்குது. 2002ல இருந்து 2006 வரையும் ஏகேவோட 10 மூவி ரிலீஸ் ஆகுது. இதுல வில்லன், அட்டகாசம், வரலாறு மட்டும் சூப்பர் ஹிட் மூவியா அமையுது. மத்ததெல்லாம் ஒரு ஆவரேஜ் மூவியாவும் பிளாப் மூவியாவுமே அமையுது. இந்த டைம் தான் ஏகே சில மூவிஸை மிஸ் பண்றாரு. அந்த மூவிஸ் எல்லாம் பின்னாடி சூப்பர் ஹிட்டா அமைஞ்சாலும் சில ரீசன்னால ஏகே அந்த மூவில நடிக்கல. இதுக்கப்புறம் ஏகே நடிச்ச எல்லா மூவியுமே ஃபிளாப் ஆகுது. 2007ல ஏகேவோட பில்லா மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா அமையுது ஏகேக்கு. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஜெய், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏன் ஒவ்வொரு நொட்டியும் நான் செதுக்குனது. 2009ல ஏகே மூவிஸே நடிக்கல. 2011 ஏகேவோட மங்காத்தா மூவி ரிலீஸ் ஆகுது. இது தலையோட ரேசிங்ல இருந்து ஆக்டிங் வரையும் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். இந்த மூவி பிளாக் பஸ்டர் ஹிட்டே அடிக்குது. உன்னை பத்தி எல்லா டீடைல்ஸ் கிடைச்சிச்சு. விநாயக், யுவர் கேம் இஸ் ஓவர் மேன். நீ ஆரம்பிச்ச கேம் இப்போ நான் முடிக்க போறேன். திஸ் இஸ் மை கேம். இதை எங்க ஆரம்பிக்கணும், எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணுங்கிறத நான் தான்டா சொல்லணும். இதுக்கப்புறம் ஆரம்பம் ஒரு மாஸ் கிளாசிக் மூவியாவும், வீரம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாவும் அமையுது. எங்களுக்கு தெரியாம எப்ப என்ன பண்ண? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். 2015ல தலை கூட ஜிவிஎம் என்ட்ரி கொடுத்து என்னை அறிந்தால் படம் ரிலீஸ் ஆகுது. இது 10 வருஷம் கழிச்சு இப்ப கூட பேசுற அளவு ஃபேமஸா இருக்கு. சிவாவோட டைரக்ஷன்ல வேதாளம், விவேகம், விஸ்வாசம் மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. சொன்ன சொல்ல காப்பாத்த நீ ஒரு தேச தலைவன், நான் ஒரு தேச தலைவனா? நீ கெட்டவன், நான் கேடு கெட்டவன். எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றது இல்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன சார் சும்மா பணம் பணம்ட்டு? வாழ்க்கையில ஒரு தடவை அழாத பணக்காரனும் இல்ல, ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்ல. 2019ல ஏகேவோட நேர்கொண்ட பார்வை மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ஒரு ரீமேக் மூவியா இருந்தாலும் ஏகேவை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் காமிச்சது. நோங்கிறதுக்கு அர்த்தம் நோதான், வேணாம் 2024ல ஏகேயோட மூவிஸ் ரிலீஸே ஆகல. இந்த வருஷம் என்னமோ தெரியல, ரொம்ப வருஷமா வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்திருந்த ஏகே இந்த வருஷம் ஒரு 1 படம் கொடுத்தாரு. அதுதான் குட் பேட் அக்லி. இந்த மூவி ஏகேக்கு ஒரு ஆக்ஷன் மூவியா அமையுது. இந்த மூவி ஏகேவோட வாலி, மங்காத்தா, பில்லான்ட்டு மொத்த உருவமா இந்த மூவில ஆக்ட் பண்ணிருப்பாரு. இந்த மூவி என்னதான் கலெக்ஷன் வைஸ்ல கொஞ்சம் டவுனா இருந்தாலும் ஏகேவோட ஆக்டிங்ல இந்த மூவி வேற லெவல்ல அமைஞ்சுது. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. அஜித் குமார் சினிமாக்குள்ள வந்தப்போ மொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் இவெல்லாம் ராசி இல்லாதவன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஃபேன்ஸ் மத்தியில அழியாத இடம் பிடிச்சி தலன் பேர் எடுத்து தமிழ் சினிமாவோட அடையாளமா இருப்பது தல அஜித் குமார் தான். ரேசிங் ஏகேவோட ஒரு தீராத ஆசைன்னு சொல்லலாம். சைல்ட்ஹுட் டேஸ்ல ரேசிங்கை பார்த்து வளர்ற அஜித் ரேசிங் தான் அவருக்கு பேஷனாவே மாறுது. பைக் ரேசிங்கை அதிகமா லவ் பண்ற ஏகே 1990ல நேஷனல் மோட்டார் சைக்கிள் ரேசிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம 5th பிளேஸும் பிடிக்கிறாரு. ஏகே பைக் ரேசிங் மட்டும் இல்லாம 2002ல நேஷனல் ஃபார்முலா இந்தியன் சிங்கிள் சீட்டர் சாம்பியன்ஷிப் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம இதுல ஒரு பெஸ்ட் பினிஷரா லாஸ்ட் ரவுண்ட்ல 4th பிளேஸும் பிடிச்சிருப்பாரு ஏகே. நேஷனல் மேட்ச் மட்டும் விளையாடுற ஏகே இன்டர்நேஷனல் மேட்சுக்கு என்ட்ரி தராரு. 2003ல ஃபார்முலா BMW ஏசியன் சீரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஏகே 12th பொசிஷனாவும் வின் பண்றாரு. 2004 ஃபார்முலா 3 பிரிட்டன் நேஷனல் ரேசிங் சீரீஸ்ல மாங்கோ ரேசிங் டீம்ல ஒரு இந்தியன் ரேசரா கேம்ல விளையாடுற ஏகே 10 ரேசிங் டீம்ல 7th பிளேஸாவும் வின் பண்றாரு. 2010ல ஃபார்முலா 2ல பார்ட்டிசிபேட் பண்ற ஏகே இந்த ரேஸுக்கு முன்னாடி மலேசியால பல வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஃபார்முலா 2 ரேசிங் வந்து மொத்தம் 9 ரவுண்ட்
ரவுண்ட் நடக்குது. ஆனா ஏகே வெறும் 3 ரவுண்ட் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்றாரு. இந்த ரேஸ்ல ஏகே செகண்ட் ரவுண்ட் மொரோக்கோல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அப்ப எதிர்பாராத விதமா ஏகேக்கு ஒரு சமப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. 15 இயர்ஸ் பிரேக்கு அப்புறம் 2025ல ரேசிங்க்கு திரும்பவும் கம்பேக் தராரு ஏகே. இந்த பிரேக்கிங் டைம்ல ஏகே தமிழ் சினிமால செம போக்கஸா இருந்தாரு. ஆனா இந்த வாட்டி அஜித் குமார் ஏகே ரேசிங் டீமையே உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாம 24 hours ரேசிங்ல ஸ்போர்ட்ஸ் கார் ரேசிங் 992 கேட்டகரியில பார்ட்டிசிபேட்டும் பண்றாரு. ஆனா இதுல ஏகேக்கு ஒரு சமப்பெரிய ஆக்சிடென்ட் எதிர்பாராத விதமா நடக்குது. ஆனாலும் ஏகே இந்த ரேசிங்ல 3rd பிளேஸ பிடிச்சி இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிறாரு. இன்னைக்கு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறவங்க மத்தியில ஏகே மனசுல என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசுவாருங்க. ஏன் அது முன்னாடி யாரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு சிஎம்மா இருந்தாலும் சரி, தான் மனசுல என்ன தோணுதோ அதுதான் பேசுவாரு. அப்படிதான் 2010ல பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்ட்டு தமிழ் சினிமா சார்பில் தமிழ்நாட்டு சிஎம் கருணாநிதிக்கு விழா எடுக்கிறாங்க. அப்போ மேடையில பேசின ஏகே, ஐயா நீங்க எவ்வளவு பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள், சென்சிட்டிவான இஷ்யூ, பொலிட்டிக்கல் இஷ்யூல இண்டஸ்ட்ரிய தலையிட வேண்டான்ட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுங்க ஐயா பிளீஸ் இப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாம விழா முடிகிறப்பையும் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு பொதுவான இண்டஸ்ட்ரியா இருக்கணும், அதுக்கு ஒரு வழிகாட்டுங்க ஐயா, வி ஆர் டயர்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இப்படி தமிழ்நாட்டு சிஎம் முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது நம்ம ஏகே கிட்ட பார்க்கலாம். ஒரு இன்டர்வியூல விவேக் சார் சூப்பர் ஸ்டார் கிட்ட அஜித்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க ஸ்டைல்ல ஒரே வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சூப்பர் ஸ்டார் விவேக் கிட்ட அவர் பேசுற உண்மைதான் எனக்கு பிடிக்கணும் சொல்லியிருப்பாரு. அஜித் பத்தி ஒரே வார்த்தை, அஜித் வந்து அந்த ஃப்ராங்க்னஸ் எதுவுமே மறைக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ராங்கா இல்லை. இதே மாரி தான் ஒரு டிவி ஷோல கோபி அண்ணா தளபதி விஜய் கிட்ட அஜித் கிட்ட பிடிச்சது என்னன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு தளபதி அஜித் கிட்ட எனக்கு பிடிச்சது அந்த தன்னம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அஜித் கிட்ட பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. இன்னைக்கு தெருக்கு தெரு ஃபேன்ஸ் கிளப் இருக்கணும்னு நினைக்கிற ஹீரோக்கள் மத்தியில தன்னோட ரசிகனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நலத்திட்டம் செய்ய ஒரு இயக்கம் தேவையில்ல, அதுக்கு நல்ல மனசும் என்ன மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி ஃபேன்ஸ் கிளப்பே கலைச்சாரு அந்த மனுஷன் ஏகே. ஏகேவை ஸ்டேஜில பார்த்து 11 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அவரோட பேரை ஸ்டேஜில கேட்டா அந்த ஆறா இருக்கே. அஜித் சாரோட ரசிகர்கள் எங்க ஆட்டா இல்ல அடுத்தது வருது மங்காத்தா. மனதுல ஒரு வில் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தல அஜித். Ajit sir, who had come and worked in the film, and yeah, and தல அஜித் சொல்ல வார்த்தையே இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னைக்காவது நம்ம ஏகேவை ஸ்டேஜ்ல பாத்துற மாட்டோமான்ட்டு ஃபேன்ஸோட ஏக்கம் தான். ஏகே வாங்கின அவார்ட்ஸ் 1 2 பெஸ்ட் ஹீரோல இருந்து பெஸ்ட் வில்லன் வரையும் அவார்ட்ஸா வாங்கி அடிக்க வச்சவரு. இந்த வருஷம் ஏகேவோட ஆக்டிங்க்கு இந்திய அரசாங்கமே கூப்பிட்டு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. श्री एस अजित कुमार, कला फिल्म अभिनय. நத்திங்ல ஆரம்பிச்ச ஒரு லைஃப் இன்னைக்கு சக்சஸ்ல இருக்கு. ஏகே ஃபேன்ஸ் கிட்ட சொல்றதும் அதேதான். ரசிகர்களா இருங்க, பட் ரசிகர்களா மட்டும் இருக்காதீங்க. படிக்கிறவங்க நல்லா படிக்கணும், வேலைக்கு போறவங்க இன்னும் கடுமையா உழைக்கணும். and utilize the opportunity in life. அது very often வராது opportunities. இளைஞர்களா இருக்கீங்க, அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. It's very important.